மேஷ ராசிக்கு மார்ச் மந்த் பலன்கள். ராசி அதிபதி செவ்வாய் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் பறவை 6ஆம் இடத்தை பார்க்கிறார். மேஷ ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை கவனம் பார்த்துக்கொள்வது நல்லது. சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, கேதுக்கள் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார்கள். மேஷராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. 2வது சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். 2வது 12வது பரிவர்த்தனை. மேஷராசிக்காரர்கள் விரயம் அதிகமாக இருக்கும். ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படும். சுகர் இல்லாதவருக்கு சுகர் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அஞ்சாவது சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 5-11 தொடர்பு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் தீட்டிருக்கிற திட்டங்கள் நல்லபடியாக நடக்கும். மாத பிற்பகுதியில் சூரியன் 12ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். நாள் உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படும். உங்களுடைய திட்டம் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் குழந்தைகளால் தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்காது. திருமணமாகாத மேஷராசிக்கெல்லாம் திருமணம் நடக்கும். ஏழாவது சுக்கிரன் உச்சமாக இருக்கிற 12ஆம் இடத்தில். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஒன்பதாவது குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. தந்தையால் வருமானம் வரும். தந்தை மூலம் சொத்து சேர்க்கை ஏற்படும். சனி பயிற்சி அடுத்த மாதத்துக்கு வரப்போகிறது. 10ஆம் அதிபதி 11ஆவது சனி 12ஆம் இடத்துக்கு செல்லப்போகிறார். மாத கடைசியில் சனி 12ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். 10ஆம் அதிபதி சனி 12ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பில்லை. வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறது இது சாதகமான காலம். உங்கள் தொழிலில் தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு மோசமான தசாபுத்தி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நீங்கள் தொழில் செய்துகின்றால் தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் வர்றது ரொம்ப கடினம். உங்கள் தொழிலால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தால் இதெல்லாம் நடக்காது. சாதகமற்ற தசாபுத்தி உங்கள் ஜாதகம் நடக்கும்போது தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படும். தொழிலில் நஷ்டம் ஏற்படும். நீங்கள் வேலையை பார்த்து கொண்டு தான் வேலையை விட்டு விடலாங்கிற எண்ணமும் வரும். மேஷராசிக்கார் 7 சனி நடக்கப் போகிறது. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சனி சூரியன் தொடர்பு அப்பா அம்மாக்கிறதுல கருத்து வேறுபாடு ஏற்படும். வேலை செய்கிற இடத்தில் முதலாளிக்கும் உங்களுக்கும் சரியான டேர்ம்ஸ் இருக்காது. உங்கள் முதலாளியால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். கருத்து வேறுபாடு ஏற்படும்.
உங்கள் வேலை செய்கிற ஸ்டாஃப்க்கெலாம் உங்களிடம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். மேஷராசிக்காரர்கள் எதிலையும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன் 12ஆம் இடத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு 5 கிரகங்கள் இருக்கிறது. அதனால் எதிலையும் எச்சரிக்கையாக நிதானமாக செயல்பட வேண்டிய காலம். வருமானம் வரும், செலவும் கூடுதலாக இருக்கும். வருமானம் வரும், செலவும் கூடுதலாக இருக்கும். இதிலையும் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இல்லை வேலையில் விட்டு விடலாங்கிற எண்ணம் கூட வரும். வேலையை விட்டுடலாங்கிற எண்ணம் வரும். ஸோ அதனால் செய்து விடாதீர்கள். மேஷராசிகளுக்கு வருமானம் நன்றாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால